திருச்சிற்றம்பலம். மற்றுப்பற்றனக்கென்று நின்றிரு பதமே மனம் பாவித்தேன். செற்றரும் பிறந்தேனி பிற வாததன்மை வந்தெய்திடேன். செற்றவர் பிறம் பெற்றுந்தீர்க்கரையுரி பாண்டி கொடுமுடி நெற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இப்புராணம் பற்றி இன்றைக்கு நாங்க 11 புராணங்களில இன்றைக்கு 10வது புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் பற்றி படிக்க போறோம். ரணிகா படி. பிரம்ம வைவர்த்த புராணம். இப்புராணம் பற்றி பிரம்ம வைவர்த்த புராணம் 18 புராண வரிசையில் 10வதாக இடம்பெற்றுள்ளது. இது தீவிரமான வைணவ புராணம் என்று சொல்லப்படுகிறது. இப்புராணம் 4 பிரிவுகளை கொண்டது. அவையாவன பிரம்மகாண்டம், பிரகிருதி காண்டம், கணபதி காண்டம், ஸ்ரீ கிருஷ்ண ஜன்ம காண்டம் முதலியன. 4வது காண்டம் பூர்வ உத்திர என்னும் விதிபிரி 18,000 பாடல்களையும் 266 அதிகாரங்களையும் கொண்டது. இப்புராணத்தின் முக்கிய குறிக்கோள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீகமான உலகியல் கடந்த திருவிளையாடல்களை குறிப்பதும் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியாகிய ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள தொடர்பை குறிப்பதும் ஆகும். பிரம்ம வைவர்த்தம் என்ற பெயர் வந்ததே அனைத்தையும் கடந்து நிற்கின்றவன் சக்தியாகிய ராதையோடு கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் அண்டங்கள் அனைத்திற்கும் தலைவனாவான் என்பதை குறிப்பிடுவதே ஆகும். இந்த அண்டங்கள் முழுவதும் ஸ்ரீ கிருஷ்ணனே நிரம்பியுள்ளான் என்பதும் அவன் மேலவிய தோன்றும். மனோ வாக்கு காயம் கடந்த மெய்ப்பொருள் என்பதும் அவனுள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் காணலாம் என்பதும் உணரப்பட வேண்டும் என்று இப்புராணத்தில் உள்ள ஒரு பாடல் கூறுவதால் இப்பொருள் அனைத்தையும் உள்ளடக்கி பிரம்ம வைவர்த்தம் என்ற பெயரால் இப்புராணம் குறிப்பிடப்படுகின்றது. வாசிக்கிறோம். வாக்கு மனம் கடந்தவனும் நிற்குண பிரமத்தின் வடிவாகம் உள்ளவனும் எவ்வித மாற்றமும் இல்லாதவனும் எவனிடமிருந்து பிரகிருதி பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய அனைவரும் தோன்றுகின்றனவோ அந்த கிருஷ்ணனை வணங்குகிறேன் என்று இப்புராணத்தில் உள்ள மற்றொரு பாடல் அவனுடைய துணையாகிய ராதை என்பவள் துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி, சாவித்திரி, காளி ஆகிய பல்வேறு சக்திகளின் உறைவிடமாவாள் என்பதையும் இப்புராணம் வலியுறுத்துகிறது. பல பேரிட்டு அழைத்தாலும் தெய்வங்கள் அனைத்தும் ஒன்றே என்பதை வலியுறுத்துவது இப்புராணம். ஸ்ரீ கிருஷ்ணரின் மகாதேவரை புகழ்ந்து அவர் தாம் அனைத்தும் என்று சொல்வதும் மகாதேவர் கிருஷ்ணனை புகழ்ந்து அவர்தாம் அனைத்தும் என்று சொல்வதும் இப்புராணத்தில் பல இடங்களில் வருவதால் ஏகம் சத் விப்ர மேல விப்ர பகுதாவந்தி என்ற வேத வாக்கியம் நிரூபிக்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில் நைமிசாரண்ய வனத்தில் சவுனகர் முதலியன முனிவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் மிக நீண்ட யாத்திரைக்கு பிறகு லோமஹர்ஷனர் மகனாகிய சௌதி முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்டவுடன் சவுனகரும் மற்ற முனிவரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். முனிவனே,
ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஆசையால் ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஆசையால் நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா புராணங்களையும் அறிந்தவராகிய தாங்கள் எங்களுக்கு ஞான வழியை காட்ட ஏதாவது ஒன்றை அருளி செய்ய வேண்டும் என்று வேண்டினர். சௌதி முனிவர், தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா புராணங்களையும் விட மிக உயர்ந்ததும் எல்லா புராணங்களின் சாரமாக இருப்பதும் ஐய பிரம வைவர்த்த புராணத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த புராணத்தை கேட்பவர்கள் உலக இன்பத்தை விரும்பினால் அதை தரும். மெஞ்ஞான வழியை நாடுகின்றவருக்கு விடுதலையை தரும். இப்புராணம் வந்த வரலாற்றை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மனுடைய வரலாற்றை கிருஷ்ணர் கூறி அதை முதலில் பிரம்மனுக்கு உபதேசித்தார். பிரம்மன் இதை தர்மனுக்கு புஷ்கர நதிக்கரையில் கூறினார். தர்ம தேவதை நாராயணுக்கு கூற, நாராயணன் நாரதருக்கு கூற, நாரதர் வேதவியாசருக்கு கூறினார். வியாசர் புராணத்தை சௌதி முனிவருக்கு கூற, சௌதி முனிவர் நைமிசாரணிய வனத்தில் சௌகணிய முனிவருக்கும் மற்றும் குழுமியிருந்த முனிவர்களுக்கும் கூற ஆரம்பித்தார். இப்புராணம் 4 பாகங்களை உடையது. முதல் பாகம் உலக உற்பத்தி, தெய்வங்கள் தோற்றம் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. 2வது பாகம் இந்த ஆண் பெண் தெய்வங்களின் இயல்புகள், அவர்கள் எப்படி வணங்க வேண்டும் என்பதை சொல்கிறது. இதே பாகம் சுவர்க்கண் நரகம் ஆகியவளின் பல்வேறு பகுதிகளை கூறுவதுடன் பல்வேறு நோய்கள், அவற்றை போக்கிக் கொள்ளும் வகைகள் ஆகியவற்றை கூறுகிறது. 3வது பாகம் கணேசர் என்ற தெய்வத்தின் தோற்றம், அவரை போற்றும் பாடல்கள், பிருகு முனிவருடன் கணேசன் நடத்திய உரையாடல் என்பவற்றை பற்றி பேசுகிறது. 4வது பாகம் கிருஷ்ணருடைய பிறப்பு லீகைகள் என்பவற்றை முக்கியமாக பேசுகிறது. பிரளய காலத்தில் எல்லாம் அழிந்து ஒரு ஒளிப்பிழம்பு ஒன்று மட்டுமே இருந்தது. இந்த பேராற்றல் 3 உலகங்களையும் விழுங்கி வைத்திருந்தது. இந்த ஒளிப்பிழம்பின் மேலே வைகுந்தம், சிவலோகம், கோலோகதம் ஆகிய 3 மட்டுமே இருந்தன. பிரபஞ்ச உற்பத்தியின் பொழுது வைகுண்டம் நாராயணன், லட்சுமி என்பவர்கள் வாழுமிடமாக இருந்தது. பிரளய காலத்தில் வைகுந்தம் காலியாக இருந்தது. சிவலோகத்தை பொறுத்தமட்டில் பிரபஞ்ச உற்பத்தி காலத்தில் காலியான நரகம், பிரளய காலத்தில் சிவன் பார்வதி என்பவருடன் சிவகணங்களும் இருந்தனர். கோலோகம் என்று சொல்லப்படும் 3வது உலகம் கிருஷ்ணன் இருப்பிடம் ஆகும். இந்த லோகத்தை பொறுத்தமட்டில் பிரபஞ்ச உற்பத்தி, பிரளயம் என்று 2 நேரங்களிலும் அது நிறைந்தே இருந்தது. ஏனைய புராணங்களைப் போல் அல்லாமல் கிருஷ்ணனை பரபிரமத்துடன் ஒன்றாக்கும் முயற்சியில் வைகுண்டத்தையும் கோலோகத்தையும் வேறு வேறு என்று சொல்லி இந்த வேறுபாட்டை கற்பிக்கின்றது. கோலோகம் முழுவதும் ஒளியாய் நிரம்பி இருப்பதுடன் அந்த ஒளியினுள் ஆபரணங்கள் அணிந்திருப்பது போன்ற பல வடிவுகளை கொண்டது. இந்த வடிவம் மஞ்சள் உடை உடுத்து கையில் குழலுடன் காணப்படுகிறது. இந்த வடிவம் சந்தனம் பூசிய உடலுடன் கௌத்துவ மணியை மார்பில் பதித்திருப்பதோடு ஸ்ரீவத்ச முத்திரையும் மார்பில் பெற்றுள்ளது. இவ்வடிவம் நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது. மணிகள் பதித்த கிரீடத்தையும் அணிந்துள்ளது. காட்டுப்பூக்களால் கட்டப்பெற்ற மாலையை அணிந்திருக்கிறது. இந்த வடிவமே பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. பிரபஞ்ச உற்பத்தி பின்கண்டவாறு நடைபெற்றது. தொடக்கத்தில் எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. தண்ணீர், காற்று எதுவும் இல்லை. தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்த கிருஷ்ணன் பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். இந்நினைவு வேறு எந்த வெளி தூண்டுதலும் இல்லாமல் அவருள் எழுந்தது. கிருஷ்ணனின் வலப்புறத்தில் இருந்து நாராயணர் தோன்றினார். சத்தியம், நேர்மை என்பவற்றின் வடிவாக அவர் இருந்தார். அங்கு அவர் சங்கு, சக்கரம், கதை, நீண்ட தடி, தாமரை, கௌஸ்துபம் ஆகியவற்றை தம் கரங்களில் தாங்கி இருந்தார். காட்டுப்பூக்களின் மாலை அணிந்திருந்தார். 4 கரங்களுடன் ஸ்ரீ வத்தவம் அணிந்த மார்புடன் காணப்பட்டார்.
கிருஷ்ணரின் புகழ் பாடிய நாராயணன் கிருஷ்ணரின் ஆணைக்கு உட்பட்டு எதிரே இருந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். கிருஷ்ணரின் இடப்புறமிருந்து தாமச குணத்தின் வடிவுடையவராய் இருண்ட நிறமுடையவராய் சிவன் தோன்றினார். கையில் திரிசூலத்துடன் சடையில் இந்த சிவன் இந்த குனி உருத்திரன எங்களோட பெரிய மகா உருத்திரன் அல்ல. எப்பவும் சிவன் தாமச குணத்தோட அவர் இருக்கிறாருன்னா அது குனி உருத்திரன். ஏனென்றா எங்கட சிவபெருமான் முழுமுதல் கடவுள். அவருக்கு வடிவமும் இல்லை, குறியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவருக்கு குணமே இல்லை. தாமச குணம் என்று சொல்லவே முடியாது. அதனுடைய அதை நாங்கள் எப்பவும் மனதில் நாங்கள் வச்சிருந்தா ஒரு இதுவும் இல்லை. கையில் திருச்சுலத்துடன் சடையில் பிறைச்சந்திரனையும் 3 கண்களையும் உடையவராய் இருந்தார். கிருஷ்ணரின் தொப்பூலில் இருந்து நீண்ட தாமரை வெளிப்பட தாமரையில் வெண்மையான உடையணிந்த முதிர்ந்த தோற்றத்துடன் ராசத குணத்தின் வடிவாய் பிரம்மா தோன்றினார். உண்மையா ராசத குணம்தான் பிரம்மாவுக்கு, கிருஷ்ணருக்கு சாத்விக குணம். கிருஷ்ணர் அண்டு விஷ்ணுவுக்கு முதிர்ந்த தோட்டத்தின் ராசகுணத்தின் வழியா பிரம்மா சொன்ன 4 முகங்களும் கையில் கமண்டலமும் இருந்தன. பிரம்மனும் சிவனும் கிருஷ்ணனின் புகழ் பாடி கிருஷ்ணனுக்கு எதிரே உள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்தனர். கிருஷ்ணன் வாசிங்கோத சந்திரிகா. கிருஷ்ணனின் மார்பிலிருந்து தர்ம தேவதை தோன்றினாள். கிருஷ்ணனின் வாயிலிருந்து வெள்ள நிற உடையுடுத்தி ஒரு கையில் புத்தகமும் ஒரு கையில் வீணையும் கொண்டு கல்வி தெய்வம் சரஸ்வதி அவதரித்தாள். கிருஷ்ணனின் மனத்திலிருந்து தங்க நிறத்துடன் செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தோன்றினாள். சொர்க்கத்தில் அவளுக்கு ஸ்வர்க்கங்களிலிருந்து போர் தெய்வமான துர்க்கை தோன்றினாள். எல்லா தெய்வங்களும் கிருஷ்ணனை பற்றி பாடிவிட்டு தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். கிருஷ்ணனின் நாக்கிலிருந்து தோன்றியவர் சாவித்திரி. சாவித்திரி மந்திரம் மிக புண்ணியமானதும் சக்தி வாய்ந்ததும் ஆகும். கிருஷ்ணனின் உணர்வு நிலையில் இருந்து மன்மதனின் இடப்பாக்கத்தில் இருந்து ரதியும் தோன்றினர். பிறகு பஞ்சபூதங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. எங்கும் ஒரே நீர்ப்பரப்பு அண்டம் என்ற பெயருடைய முட்டை கிருஷ்ணனிடமிருந்து தோன்றியது. அந்த முட்டையிலிருந்து ஒரு மாபெரும் வடிவம் தோன்றியது. இந்த வடிவமே விஷ்ணுவாகும். இவ்வடிவம் நீரில் மிதந்து கொண்டிருந்த பொழுது விஷ்ணுவின் 2 காதுகளிலிருந்து மது, கைடவர் என்ற 2 அசுரர்கள் தோன்றினர். இந்த 2 அசுரர்களும் தாம் தோன்றிய உடனேயே பிரமனை கொல்ல முனைந்தனர். ஆனால் நாராயணன் அவர்களை தன் தொடைகளிடையே வைத்து நசுக்கி கொன்றார். அந்த இருவரின் சடலத்தின் கொழுப்பிலிருந்து உலகம் உண்டாயிற்று. மேதா என்று சொல்லப்படும் கொழுப்பிலிருந்து உலகம் உண்டானதால் அதற்கு மேதினி என்ற பெயர் வந்தது. மற்ற புராணங்களில் உலக தோற்றம் பற்றி கூறியதற்கும் எல்லாம் தோன்றுது. அப்ப சிவன் ராணியக்கா இதுல இப்ப சொல்லின பிறகு இது ஒவ்வொரு புராணத்துல ஒவ்வொரு மாதிரி கூறுது. நீங்க எல்லாத்தையும் படிக்கிறீங்களோ இல்லையா, இதுதான் அண்டு இல்ல பாருங்க. இப்ப இதுல சொல்லுது பாருங்க, மற்ற புராணங்களில் உலகந்தோற்றி பற்றி கூறியதற்கும் இப்புராணத்தில் கூறப்பட்டதுக்கு நிறைய வேறுபாடுகள் உள்ளன. இப்ப நீங்கள் பிரம்ம புராணத்தில இருந்து உலக தோற்றம் இப்படி, சிவமகாபுராணத்திலிருந்து உலக தோற்றம் அப்படி என்று வித்தியாசங்கள் இருக்குது. இப்ப விஷ்ணுவில இருந்தா பிரம்மா தோன்றினவர். இதுல சொல்லியிருக்கு கிருஷ்ணர்ல இருந்து பிரம்மா தோன்றினவர் என்று, கிருஷ்ணர்ல இருந்தா விஷ்ணுவும் தோன்றினார். இதுல அப்ப இது ஒவ்வொரு புராணத்துக்கும் வேறுபட்ட கருத்துக்கள். நாங்க மனதுல ஆழமா பதிக்க கூடாது. எங்கட புராணத்தை எங்கட புராணத்தை தவிர மற்றதுகளை அறிஞ்சிருக்கிற மொழிய மனதுல படிக்க கூடாது. தனா இதற்கு அடுத்தபடியாக பிரம்ம வைவதத்த புராணம் காலம் பற்றிய பேசுகிறது. இதனை முன்பே பிரம்ம புராணத்தில் கூறியிருக்கின்றோம். கோலோகாவில் ரசமண்டலத்தில் கிருஷ்ணன் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அவரது இடப்பாகத்தில் இருந்து முழு அலங்காரங்களுடன் கூடிய 16 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருத்தி தோன்றினாள். ரச மண்டலத்தில் தோன்றியதால் இவள் பெயர் ராதை என்றாயிற்று. 18 புராணங்களில் இந்த புராணம் ராதையை பற்றி விரிவாக கூறுகிறது. அடுத்தபடியாக பத்ம புராணம் போகிற போக்கில் ராதையின் பெயரை சொல்லி செல்கிறது. இவை 2 புராணங்கள் தவிர வேறு எந்த
புராணத்திலும் ராதையின் பெயரோ அவளை பற்றிய குறிப்புகளோ எதுவும் இல்லை. பாகவதத்தில் கூட கிருஷ்ணர் வரலாறு விரிவாக கூறப்பட்ட இடங்கள் கூட ராதையின் பெயரே இல்லை என்பது அறியத்தக்கது. ராதையின் ஒவ்வொரு மயிர்காலில் இருந்தும் அழகு வாய்ந்த கோபிகைகள் தோன்றினர். கிருஷ்ணன் உடம்பு மயிர்காலில் இருந்து 30 கோடி கோபிகள் தோன்றினர். இவர்களே அல்லாமல் பசுக்கள், எருதுகள், குதிரைகள், சிங்கங்கள், அன்னப்பறவைகள் முதலியவை கிருஷ்ணரின் உடலிலிருந்து தோன்றின. கிருஷ்ணன் தன் உடலில் இருந்து வந்த எருதை சிவனுக்கும், அன்னத்தை பிரம்மாவிற்கும், வெண்குதிரையை தர்மதேவதைக்கும், சிங்கத்தை துர்க்கைக்கும் கொடுத்தார். 5 அற்புதமான ரதங்கள் அவர் உடலிலிருந்து தோன்றின. ராணியக்கா, அவற்றில் ஒன்றை ராதைக்கும் ஒன்றை நாராயணனுக்கும் கொடுத்துவிட்டு 3ஐ தானே இருத்தி கொண்டார். செல்வத்தின் அதிபதியான குபேரன் கிருஷ்ணனின் உடலில் இருந்து வெளிப்பட்டு தானே மனோரமா என்ற பெண்ணை உண்டாக்கி அவளை மணம் செய்து கொண்டார். கிருஷ்ணன் உடம்பிலிருந்து குபேரன் பணியாளர்கள், சிவன் பணியாளர்கள், நாராயணன் பணியாளர்கள் வெளிப்பட்டனர். லட்சுமியும் சரஸ்வதியும் திருமாலை மணந்து கொண்டனர். அதாவது சரஸ்வதி நாராயணனை மறந்து கொண்டார். எங்க போட்டாரு பிரம்மா என்ற இந்த வினோதமான செய்தி இந்த புராணத்திற்கே உரியது. இதுக்குத்தான் உரியதா ராணியக்கா? விளங்கினதும் இந்த வினோதமான செய்தி இந்த புராணத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க வடிவா சொல்றாங்க. பிரம்மன் சாவித்திரியையும் ரதி மன்மதனையும் மனோரமா குபேரனையும் மணந்தனர். துர்க்கையை மணந்து கொள்ளுமாறு சிவனை வேண்ட அவர் தாம் துறவியாக இருக்க விரும்புவதாகவும் தமக்கு திருமணம் வேண்டாம் என்று கூறிவிட்டார். இதை ஒப்புக்கொண்ட கிருஷ்ணன் 1 கோடி கல்பங்களுக்கு பிறகு சிவன் துறவியாக இருந்து விட்டு பிறகு துர்க்கையை மணந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இப்பொழுது பிரமனுக்கு அழகிய மாலை ஒன்றை கொடுத்து 1000 தேவ வருஷங்கள் தவம் செய்ய வேண்டும், அதன் பிறகு படைத்தல் தொழிலை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு கோபிகளை அழைத்து கொண்டு பிருந்தாவனம் போய்விட்டார். கிருஷ்ணன் கூறிய சென்றது போல் பிரமன் மது கைடவர்களின் கொழுப்பினை எடுத்து உலகை படைத்தார். அடுத்து மலைகளையும் 8 முக்கியமான மலைகளையும் படைத்தார். அவை சுமேரு, கைலாசம், மாலாய, இமயமலை, உதயசலா, அஷ்டசலா, சுபேலா, கந்தமாதனா என்பனவாகும். எண்ணற்ற ஆறுகளையும் கிராமங்களையும் படைத்தார். முதன்மை வாய்ந்த சமுத்திரங்களான லவண, ஜல ஆகியவற்றை படைத்தார். 7 துவீபங்கள் படைக்கப்பட்டன. இவற்றை அடுத்து 7 லோகங்களும் 7 கீழ் லோகங்களும் படைக்கப்பட்டன. இவை அனைத்தும் சேர்ந்தது பிரம்மாண்டம் என்னும் மிகப்பெரிய வடிவத்தை கொண்ட முட்டையாகும். எண்ணிலடங்கா முட்டைகள் நுண்மையான வடிவத்துடன் விஷ்ணுவின் உடலில் உள்ளது. ஆனால் அவ்வுலகங்கள் அனைத்து நிலையில்லாத பொய்யான தோற்றமுடைய கனவுகள் போன்றவையாகும். என்றும் அழிவில்லாத நிலைத்து நிற்கக்கூடிய லோகங்கள் வைகுந்த லோகம், திவலோகம், கோலோகம் எனப்படும். பிரம்மாவின் மனைவி சாவித்திரி 4 வேதங்களையும் 36 ராகினிகளையும் தாயாக இருந்து கவனித்து கொண்டார். இதன் பிறகே காலத்தை குறிக்கும் அளவுகள் படைக்கப்பட்டன. பிரம்மனின் கொப்புளில் இருந்து தேவதச்சனான விஸ்வகர்மா தோன்றினார். அவரை அடுத்து அஷ்டவசுக்கள் தோன்றினர். தன்னுடைய மனவலிமையால் சனகர், சனந்தனர், சனாதன, சனகுமார ஆகிய முனிவர்களை படைத்தார். இவர்களிடம் படைக்கும் தொழிலை ஏற்று செய்யும்படி கூற அவர்கள் மறுத்துவிட்டனர். அவர்கள் கூறிய பதிலை கேட்ட பிரமன் சினங்கொண்டு தன் நெற்றியில் நின்று அக்கினியை வெளியேற்றினார். அந்த அக்கினியிலிருந்து ருத்ரன் அழிக்கும் தொழிலை செய்வதாக தோன்றினர். பிரம்மனின் உடம்பிலிருந்து பல்வேறு முனிவர்கள் தோன்றினர். இம்முனிவர்களிடம் படைக்கும் தொழிலை ஏற்றுக்கொள்ளும்படி கூற நாரதர் மறுத்துவிட்டார். இதனால் கோபம் கொண்ட பிரமன் நாரதரை பார்த்து துன்மார்க்க குணம் கொண்ட கந்தவர்வனாகவும் பரப்பிரமம் பற்றிய சந்திரிகா
ஞானமற்றவனாகவும் பணிப்பெண்ணின் மகனாகவும் பிறப்பா என்று சாபமிட்டார். இதை கேட்ட நாரதர் பிரமனை பார்த்து, இனி 3 கல் கல்பங்களுக்கு பிரமனை யாரும் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார். மற்ற முனிவர்கள் படைத்தல் தொழிலை செய்தார். மனீச்சி நின்று காசிப முனிவனும் அத்ரியிடமிருந்து சந்திரனும் பிரசோத்தா புலஸ்திரியர் ஆகியோரிடமிருந்து முறைய கௌதவரும் அகஸ்தியரும் தோன்றினர். இதற்கு அடுத்து கூறப்பட்டிருக்கும் மனு ஷடரூபாயின் கதை ஏற்கனவே பிரம்ம புராணத்தில் கூறப்பட்டிருக்கும். உறவு முறைகள் இந்த பிரம்ம வைவர்த்த புராண உறவு முறைகள் பற்றி பேசுகிறது. பிரம்மன் மக்களிடையே சில உறவு முறைகளை வரையறுத்தார். அவை பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றன. தந்தை, பிதா, ததா, ஜனகா என்றும், தாய், மாதா, அம்பா, எனனி என்றும், தந்தையின் தந்தை பிதாமகன் என்றும், தாயின் தந்தை மாதா மகன் என்றும் அழைக்கப்படுவர். தந்தையின் சகோதரி பித்ரிஷவசா என்றும், தாயின் சகோதரி மாகரி என்றும் அழைக்கப்படுவர். புத்ரா, தயதா, தனபகா, வீர்ஜா என்பவை மகனை குறிக்கும் சொற்கள். துகிதா, கன்யா என்பவை மகளை குறிக்கும். வது என்பது மகளின் மகனின் மனைவியையும், யமத்ரி என்பது மகளின் கணவனையும் குறிக்கும். பதி, பர்த்தா என்பவை கணவனையும், பத்னி, பாரியா என்பவை மனைவியையும் குறிக்கும். மகனின் மகள் பௌத்ரன், மகனின் மகன் பௌத்ரன் என்றும், பேரன் பேத்தி என்று சொல்ற மாதிரி தான் மகனின் மகன் பௌத்ரன் என்றும் மகளின் மகன் ஒரு மனிதனுக்கு 5 வகை தந்தையார் பொறுப்பு வகுக்கப்பட்டுள்ளது. அவை: 1 ஜென்மதாதா, 2வது அன்னதாதா, 3வது பயத்ராதா, 4வது வித்யாதாதா, 5வது பத்னி பிதா ஆகியவை ஆகும். 14 வகையான பெண்கள் தாய் என கருதப்படுவர். தாய், தந்தையின் தாய், தாயின் தாய், தந்தையின் சகோதரி, தாயின் சகோதரி என 14 உறவு முறையினர் குறிக்கப்படுகின்றனர். ஒருவன் தன் ஆசிரியனுடைய மகன் அல்லது மகளை தன் உடன் பிறந்தவனாக கருத வேண்டும். பெண்களின் தந்தையும் மணமகனின் தந்தையும் சகோதரர்கள் போல் நடந்து கொள்ள வேண்டும். இம்முறைக்கு வைவஹீகா என்று பெயர். இவ்வுறவு முறைகள் அன்றி வேறு உறவு முறைகளும் உண்டு. ஒரு நண்பரிடத்தில் உறவினன் போல் பழகுவது பிரதிஜா எனப்படும். இப்படிப்பட்ட உறவுகள் என்றொன்றும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை. உபவர்க்கனா. முன்னொரு காலத்தில் கந்தமாதனம் என்ற மலையில் வயது முறிந்த கந்தவ தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். செல்வம் நிறைய பெற்றிருப்பினும் குழந்தை செல்வம் வேண்டி சிவபெருமானை தியானித்தனர். சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி நாரதர் இவர்களுக்கு மகனாக பிறந்தார். வசிட்டர் குழந்தைக்கு உபவர்கானா என்று பெயரிட்டார். பெரும் மரியாதைக்குட்பட்டவன் என்ற பொருளில் இப்பெயர் விடப்பட்டது. இக்குழந்தை சிறுவனாக வளர்ந்த பின் தியானம் செய்ய துவங்கினான். கந்தவர்களின் மன்னனாகிய சித்திரசேனாவின் பெண்கள் 50 பேரும் உபவர்க்கனாவை மணக்க விரும்பினர். வேறு வழியின்றி அவர்களை மணந்து கொண்ட உபவர்க்கனா ஒரு நாள் பிரம்மனை தரிசிக்க சென்றான். அங்கு ரம்பா என்ற அப்சரசை கண்டு மனம் புரிய விரும்பினான். இதனால் கோபம் கொண்ட பிரமன் அவன் இறந்து போகும்படி சபித்தார். உபவர்கனாவின் முதல் மனைவியாகிய மாலவதி கோபம் கொண்டு தன் கணவனின் இறப்பிற்கு காரணமாகிய பிரமன், சிவன், யமன் ஆகியோரை சாபமிடப் போவதாக கூறினார். இதை கேட்ட தேவர்கள் விஷ்ணுவிடம் அடைக்கலம் தேடி ஓடினர்.
விஷ்ணுவும் ஓர் அழகிய பிராமண இளைஞன் உருவம் எடுத்து மாலவதியின் முன் தோன்றினார். தேவர்களை சமாதானப்படுத்தி உபவர்ணனாவுக்கு உயிர் கொடுக்கும்படி கூறினார். பிரமன் புனித நீரை தெளித்து காற்றை வழங்கினார். தெளிக்க சூரியதேவன் கண்பார்வை வழங்க வாயுதேவன் மூச்சை காற்றை வழங்கினார். கிருஷ்ணன் உபவர்ணனாவின் உடலின் உள்ளே புகுந்து உயிர் கொடுத்தார். பிராமண வடிவத்தில் இருந்த விஷ்ணு மாலவதிக்கு இறப்பு பற்றியும் அதற்கான காரணங்களையும் எடுத்து கூறினார். சில காலங்களுக்கு பின் உபவர்ணனா இறந்து போனான். மாலவதியும் அடுத்த ஜென்மத்தில் உபவர்ணனாவே தன் கணவனாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உயிர் துறந்தார். அடுத்த ஜென்மத்தில் சிதிஞ்சயா அரசன் மனிதன் வழியில் தோன்றியவனுக்கு மகனாக தோன்றினான். இளவரசன் பிறப்பதற்கு முன் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. இக்குழந்தை பிறந்தவுடன் மழை பெய்ய ஆரம்பித்ததால் நீரை கொடுத்தவன் என்ற பொருள் படும்படி நாரதன் என்று அழைக்கப்பட்டார். நாரதர் மிக இளம்பிள்ளையாக இருக்கும் பொழுதே காட்டுக்கு சென்று கிருஷ்ணனை தியானம் செய்ய ஆரம்பித்தார். நீண்ட காலம் தியானம் செய்த பிறகு கிருஷ்ணர் எதிரே காட்சி தந்தார். அந்த காட்சியில் ஈடுபட்டு நாரதர் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே கிருஷ்ணர் மறைந்து விட்டார். குழந்தை நாரதர் மிகவும் துயரமடைந்து அழ துவங்கினார். அப்பொழுது அசரீரி மூலமாக கவலைப்பட வேண்டாம், இந்த பிறப்பு முடிந்தது, உனக்கு பிரம்மத்தை அறிந்து கொண்டு அதனிடம் ஒன்று இருக்கும் நிலைமை ஏற்படும் என்று வந்தது. அதன் பிறகு பிரம்மன் நாரதரை அழைத்து பிரம்மச்சரியம், கிருகஸ்தம் முதலிய 4 நிலைகளையும் ஒரு மனிதன் ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும். ஆகவே சென்ற பிறப்பில் மாலாவதி என்ற பெயருடன் உனக்கு மனைவியாக இருந்தவள் இப்பொழுது சிரிஞ்சய மன்னனுக்கு மகளாக பிறந்துள்ளாள். அவளுடன் வாழ்ந்துவிட்டு பிறகு உன் வாழ்க்கையை தொடரலாம் என்று புத்திமதி கூறினார். இதன் பிறகு நாரதர் சிவனை தரிசிக்க கைலமலைக்கு சென்றார். மிக அழகும் வானுயர்ந்த கட்டிடங்களும் உடைய கைலையில் நாரதர் சிவனை வழிபட்டவுடன் இவருக்கு சில புத்திமதிகளை சிவன் கூறினார். குளித்தல், வாய் கொப்பளித்தல் முதலியவற்றை முறையா செய்துவிட்டு கிருஷ்ணரை வழிபட வேண்டும். சிறப்பான வழிபாடு என்பது சந்தனம், பூக்கள், புதிய துணி ஆகியவற்றை அணிவித்து பிரசாதம் படைத்து கிருஷ்ணரை வழிபட வேண்டும். இன்னின்ன நாள்களில் இன்னின்ன உணவை உட்கொள்ள வேண்டும். இல்லறத்தில் இருப்போல் சோறு முதலியவற்றை குறிப்பிட்ட விரத நாட்கள் தவிர மற்ற நாட்களில் உண்ணலாம். ஆனால் துறவிகள் காய், கனி, கிழங்குகள் இவற்றை மட்டும் உட்கொள்ள வேண்டும். சந்திரிகா. இதன் பிறகு நாரதர் பத்ரிகாசிரமம் சென்றார். அங்கே நாராயண முனிவர் பொன்னாலாகிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தார். அவரை சுற்றி அப்சரஸ்கள், சந்தர்வர்கள் முதலானோர் அமர்ந்திருந்தனர். தம்மை வணங்கிய நாரதனை அமரச் செய்து கிருஷ்ண லீலைகளை சொல்ல ஆரம்பித்தார். நாராயண முனிவர் சொல்லியவை: பிரகருதி என்ற பெயருடன் தலைமை மேற்கொண்டுள்ள 5 பெண் தெய்வங்கள் உண்டு. துர்க்கை, ராதா, லட்சுமி, சரஸ்வதி, சாவித்திரி என்போர் ஆவர். இவர்கள் அதிகாரத்தின் கீழ் ஒரு சில சக்திகளை மட்டும் பெற்று பணிபுரிபவர்கள். கங்கை நதி, துளசி செடி, மானசா என்ற பெயருடைய பாம்புகளின் அதிதேவதை, ஷஷ்டி என்ற பெயருடைய பிறக்கும் குழந்தைகளின் தெய்வம், மஸ்கல சண்டி, காளி, வசுந்தரா என்பவர் ஆவர். இவர்களை அடுத்து கீழ்ப்படியில் உள்ளவர்கள் அக்கினியின் மனைவிகளாகிய சுவாகா, யாக தலைவரின் மனைவியாகிய தட்சிணாதா, சுவதா என்ற பெயர்களுடைய பிதாக்களின் மனைவி பித்திருக்களின் மனைவி முதலியோர். எல்லா பெண்களும் மூல பிரசுருதியின் வடிவங்கள் ஆவர். தனிப்பட்ட ஒரு பெண்ணை கொடுமை செய்தாலோ அவமானப்படுத்தினாலே பிரசுருதியை அவமானப்படுத்தியதாகும். பெண்கள் பிரகருதியை வடிவங்களாக தனிப்பட்ட பெண்ணை கொடுமை செய்தாலும் அவமானப்படுத்தினால் பிரகருதியை அவமானப்படுத்தியதாகும். பெண்களை மரியாதையுடன் நடத்துவது பிரகருதியை மரியாதையுடன் நடத்துவது போலாகும். பிரகருதிக்குரிய குணங்கள் 3 ஆகும். அதனுடைய சாத்வ குணத்தில் தோன்றியவர்கள் நன்னடத்தை, அன்புடைமை,
கணவனை போற்றுதல் ஆகிய பண்புடன் இருப்பர். ராஜத குலத்தில் தோன்றுபவர்கள் சுயநலவுடர்களாய் உலக இன்பங்களை அனுபவித்தலில் ஈடுபாடு கொண்டவர்களாய் இருப்பர். தாமச குலத்தில் போன்றவர்கள் புறட சண்டையிடும் இயல்பினராய் நன்னிடத்தை இல்லாதவர்களாய் இருப்பர். ஸ்க்ரோல் பண்ணணும். பிரகிருதி பிரகிருதி பரமாத்மாவின் ஐக்கியப்பட்டது. அது தனித்து இயங்குவதில்லை. பொன்னில்லாமல் ஒரு பொற்கொல்லன் எப்படி ஆபரணங்கள் செய்ய முடியாதோ அதே போல குயவன் மண்ணில்லாமல் பானைகள் செய்ய முடியாதோ அதே போல பிரகிருதி இல்லாமல் பரமாத்மா படைத்தல் தொல்லை செய்ய முடியாது. தொடக்கத்தில் கிருஷ்ணன் தன்னையே இரண்டாக பிரித்து கொண்டான். வலப்பகுதி ஆணாகவும் இடப்பகுதி பெண்ணாகவும் வடிவெடுத்தார். இப்பிரகிருதியிலேயே ராதா என்றும் ராதிகா என்றும் வழங்கப்படுவர். இதன் பிறகு வைவர்த்த புராணம் சரஸ்வதி, கங்கை, பத்மாவதி ஆகிய ஆறுகளில் தோற்றத்தையும் கலியுகத்தில் ஏற்பட போகும் அதர்ம வளர்ச்சியையும் கல்கியில் தோற்றத்தையும் அதன் பிறகு ஏற்பட போகும் பிரளயத்தையும் விரிவாக பேசுகிறது. பிரளயத்தின் முடிவில் மறுபடியும் சத்தியயுகம் வரப்போகிறது என்றும் இப்புராணம் கூறுகின்றது. வசுந்தராவின் கதை. அடுத்தபடியாக நாராயண முனிவர் நாரதருக்கு வசுந்தரா அல்லது பிருத்வியின் கதையை சொல்லத் தொடங்கினார். இதுவரை மது கைடவர்களை கொன்று அவர்கள் தசையினை எடுத்து கிருஷ்ணன் பூமியை உண்டாக்கினார் என்ற கதை வழங்கி வந்தது. அந்த கதையை நான் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. மது கைடவர்கள் தண்ணீர் இல்லா பகுதியில் தங்களை கொல்ல வேண்டும் என்று எப்பொழுது வேண்டிக் கொண்டார்களோ அப்பொழுதே தண்ணீர் இல்லாத பகுதியும் உண்டு, அதாவது பூமியும் உண்டு என்பதை அக்கதை ஏற்றுக்கொள்கிறது. என்னை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த பூமி அளவால் சிறியதாக இருந்திருக்கலாம். மது கைடவர்களின் சதையை நீர்ப்பகுதியில் போட்டு அதை உயர்த்தி பூமியோடு சேர்த்திருக்கலாம். அப்படியானால் இவர்கள் வதத்திற்கு பிறகு பூமியின் அளவு பெரிதாக ஆகியிருக்கலாம். மது கைடவர்கள் சதையில் இருந்து பூமியின் ஒரு பகுதி வந்ததால் அதற்கு மேதினி என்ற பெயர் வந்தது. மேதா என்றால் சதை என்று பொருள். இதன் பிறகு வைவர்த்த புராணம் பிரபஞ்ச உற்பத்தியை பற்றி ஒன்றுக்கொண்டு முரண்பட்ட இரண்டு வகை உற்பத்தியை அடுத்தடுத்து கூறிக்கொண்டு செல்லுகிறது. இதன்படி முதல் வகை உற்பத்தி வரலாறு இங்கு தரப்படுகிறது. தொடக்கத்தில் எங்கும் ஒரே நீரே நிறைந்திருக்க கிருஷ்ணன் மிகப்பெரிய வடிவத்துடன் தண்ணீரில் பல்லாயிரம் வருடங்கள் மிதந்து கொண்டே இருந்தார். எங்கும் இருந்த தூசியும் புழுதியும் கிருஷ்ணன் உடல் படிந்து படிந்து இறுகி போய் அதுவே பூமியாக மாறியது. இரண்டாவது வகை உற்பத்தி வரலாறு வருமாறு. பிரளய காலத்தில் பூமி நீருக்குள் மூழ்கி விடுகிறது. இத்தகைய பிரளயம் பிரம்மாவனுடைய ஒரு நாளின் இறுதி பகுதி ஆகும். பிரம்மாவின் மறுநாள் விடியும் பொழுது மறுபடியும் உற்பத்தி தொடங்குகிறது. அப்போது நீருக்குள் மூழ்கி போன பூமியை மேலே கொண்டு வருமாறு விஷ்ணுவை வேண்டிக் கொள்கிறார். பிரமன் விஷ்ணு வேண்டிக் கொள்கிறார். பிரமன் விஷ்ணுவராக அவதாரம் எடுத்து நீருக்குள் சென்று பூமியை தன் கொம்புகளுக்கிடையே வைத்து மேலே தூக்கி கொண்டு வருகிறார். இதைத் தொடர்ந்து வரும் கங்கையின் கதை மற்ற புராணங்களில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. குசத்வஜா என்ற மன்னனுக்கும் அவன் மனைவி மாதவிக்கும் பெண்ணாக பிறந்தவள் துளசி. பிறந்தவுடனேயே யாவரும் அதிசயிக்கும் வண்ணம் காட்டுக்கு சென்று நாராயணனை வணங்கி வந்தாள். நீண்ட காலத்துக்கு பிறகு பிரம்மன் அவள் எதிரே தோன்றினான். இப்பிறப்பில் நீ நாராயணனை அடைய முடியாது என்ற ஜதிஸ்மர ஆற்றங்கள் காரணமாக இதன் காரணத்தை அறிந்து கொண்ட
முன்ஜென்மத்தில் கோலோகாவில் ஒரு கோபியாக இருந்த அவள் கிருஷ்ணனின் மீது காதல் கொண்டதால் ராதையினால் பூலோகத்தில் பெண்ணாக பிறக்க கடவா என்று சாபமிட்டாள். பிரமன் துளசியிடம் சங்கசூடனின் கதையை கூறினார். சங்கசூடன் ஒரு கோபியை மணக்க விரும்ப அதனால் கோபமடைந்த ராதை அவன் ராட்சதனாக பிறக்க சாபமிட்டாள். இப்பொழுது ராட்சதனாக பிறந்துள்ள சங்கசூடன் தன் முற்பிறப்பினை அறிந்தவன் ஆதலின் இப்பிறப்பிலேன்னு துளசியை மணந்து கொள்ள வேண்டி பிரமனை வேண்டினான். ராதையிடம் அனுமதி பெறுமாறு கூறினார். அனுமதி பெற்ற துளசி காட்டில் சங்கசூடனை கண்டு மனம் புரிந்து இன்பமாக வாழ்ந்தாள். அரக்கனாகிய சங்கசூடன் தேவர்களை கொடுமைப்படுத்தினான். பிரமன் தலைமை ஏற்று கிருஷ்ணனை சென்று வேண்டினர். அரக்கனுக்கு தான் கொடுத்துள்ள துளசி மாலை காரணமாக அவனை வெல்ல முடியவில்லை என்றும் தானே சென்று அதனை பெற்றுக்கொள்வதாகவும் கிருஷ்ணர் கூறினார். சிவனிடம் ஒரு கோடாரியை கொடுத்து அதனை கொண்டே அவ்வரக்கனை அவர் கொல்ல வேண்டும் என்று கூறி ஒரு பிரமாண வடிவம் கொண்டு அவ்வரக்கனிடம் சென்று யாசித்தார். சங்கசூடனின் மனைவி சந்திரிகா தன் கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தால் மட்டுமே சங்கசூடனுக்கு இறப்பு நேரிடும் என்று பிரம்மன் தான் கொடுத்த ஸ்வரத்தினை பற்றி கிருஷ்ணனுக்கு கூறினார். பிராமண உருவம் கொண்ட கிருஷ்ணன் அரக்கனிடம் சென்று துளசி மாலையினை தானாக பெற்று சங்கசூடன் உருவம் எடுத்து அவன் மனைவியாகிய துளசியிடம் சென்றாள். தன் கணவன் அல்லன் என்று அறியாத துளசியும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார். இத்தருணத்தில் சிவன் சங்கசூரனை கொன்றார். இதை அறிந்து கொண்ட துளசி கடுங்கோபம் கொண்டால் கிருஷ்ணன் ஒரு கல்லில் உருவம் பெற வேண்டும் என்று சாபமிட்டார். அதுவே சாலக்கிரமம் என்று வழங்கப்படுகிறது. துளசியை பல வகையிலும் தேற்றிய கிருஷ்ணன் அவள் தெய்வ வடிவு கொண்டு வைகுந்தலோகம் சென்று அங்கு கிருஷ்ணனை மனம் புரிவாள் என்றும் மானிட உருவிலுள்ள அவள் மறைந்த கந்தகி என்றும் புனித நதியாகிய பரதவஷாவில் ஓடுவாள் என்றும் கூறினார். அவளுடைய தலைமுடி துளசி என்னும் புனித செடியாக வளரும் என்ற துளசி இலையினால் கலந்த நீரில் குளித்தால் புனித நதிகளில் நீராடியதால் ஏற்படும் புண்ணியம் கிடைக்கும். துளசி செடிக்கு பல பெயர்கள் உள்ளன. அவை விருந்தாவளி, விஸ்வ பூஜிதா, புஷ்யமயா, நந்தினி, துளசி, கிருஷ்ண ஜீவனி ஆகியவை ஆகும். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்று துளசி செடியை தொழுவது மிக சிறப்பானதாகும். சாலக்கிரமம் மிக சிறப்புடையதாகும். இதனை வணங்குபவர்களில் பாவங்கள் மன்னிக்கப்படும். சாலக்கிரமம் கிடைத்த நதிகளில் நீராடுபவர்கள் எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடிய புண்ணியத்தை பெறுகின்றனர். சாலக்கிரமம் வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்திலிருந்து நீரை குடிப்பவர்கள் வைகுந்த லோகம் செல்வர். துளசி இறந்த பிறகு வைகுந்த லோகம் அடைந்தாள். அவளுடைய முடி கந்தகி நதியானது. நாராயணன் கந்தகி நதிக்கரையில் ஒரு மலையாக நின்றார். அம்மலையில் வஜ்ரகிதா என்ற பூச்சிகள் காணப்பட்டன. அப்பூச்சிகள் பற்கள் கூர்மை உடையனவும் கட்டியானவையும் ஆகும். ஆதலால் இப்பெயர் வழங்கப்பட்டது. இப்பூச்சிகள் அம்மலையில் காணப்படும் கற்களை துளையிடுகின்றன. அவையே சாலக்கிராமம் எனப்படும். சங்க சுதாவை கொன்ற சிவபெருமான் அரக்கனின் உடலை கடலில் வீசி எறிந்தார். அவ்வுடம்பின் எலும்புகளில் இருந்து வெவ்வேறு சங்குகள் உற்பத்தியாகின. இவை மிகவும் சிறப்பு பெற்றவை. சங்குகளின் நீரை ஊற்றி சிவனை தவிர எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. ஒரு வீட்டில் சங்கு வைத்து ஊதப்பட்டால் லக்ஷ்மி என்றும் அங்கு வாசம் செய்வாள். சாவித்திரி என்றால் பிறப்பை கொடுப்பவள் என்பது பொருள். வேதங்கள் தோன்றியது சாவித்திரியிடமிருந்துதான். சூரியனுக்கும் மந்திரங்களுக்கும் தேவதையாக விளங்குகின்றாள். தங்க நிறம் ஆபரணங்கள் அணிந்தும் புன்னகையுடனும் தோற்றம் தருபவள்.
சந்தனம், நீர், அரிசி முதலியவைகளை படைக்க வேண்டும். இத்தேவைக்காக அனுஷ்டிக்கப்படுவது சாவித்திரி விரதம் எனப்படும். ஜெஷ்ட மாதங்களில் 13ஆம் நாள் திரியோதசி திதியில் 14 ஆண்டுகள் அனுஷ்டிக்க வேண்டும். 14 விதமான பழங்கள் படைக்கப்பட வேண்டும். பராசர முனிவர் மத்திர அரசன் அசுபவதிக்கு இவ்விரதங்களை எடுத்து கூற அவ்வரசனும் இதனை கடைபிடித்தான். சாவித்திரி தேவி அவன் முன் தோன்றி அவ்வரசனுக்கும் அவன் மனைவி மாலதிக்கும் தான் மகளாக தோன்றுவதாக வரம் அளித்தாள். துயு மத்சேன அரசன் மகன் சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் நடந்தது. ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு நாள் காட்டில் பழங்கள் பறிக்கச் சென்ற சத்தியவான் மரத்தில் இருந்து கீழே விழுந்து இறந்து போனான். யமன் சத்தியவானின் உடலை எடுத்து செல்லும் பொழுது சாவித்திரியும் யமனை தொடர்ந்து சென்றான். தொடர்ந்து வந்த சாவித்திரியிடம் யமன், ஒருவர் தன்னுடைய பூதவுடலை விட்டுவிட்டு யமலோகம் செல்ல முடியும் என்றும், அவரவர் கர்ம வினைப்படி மரமாகவும் பறவையாகவும் மனிதராகவும் பிறக்கிறார்கள் என்றும், அக்கர்ம வினைக்கேற்ப அவர்கள் உலகில் வாழும் காலம் வரையறுக்கப்படுகிறது என்றும் கூறிவிட்டு, சத்தியவானின் முன் ஜென்ம கர்ம வினையினால் அவன் இப்பிறப்பினால் வெகுவில் இறந்து விட்டான் என்றும் கூறி சாவித்திரியை வீட்டுக்கு செல்லுமாறு கூறினார். சாவித்திரி வீட்டுக்கு செல்லாமல் யமனிடம் மேலும் மேலும் கர்ம வினை பற்றி கேட்டாள். இதனால் மனம் மிக மகிழ்ந்த யமன் அவளுக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்க, சாவித்திரி தனக்கும் தன் கணவனுக்கும் 100 குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று கேட்டாள். இவ்வரத்தை அவளுக்கு அளித்த யமன் வேறு வழி என்று சத்தியவானுக்கு உயிர் கொடுத்து இவ்வுலகுக்கு கொண்டு வந்தான். சாவித்திரி தன் தந்தைக்கு 100 மகன்கள் பிறக்க வேண்டும் என்ற வரத்தையும் தான் தந்தைக்கு தன் கணவருடன் பல ஆண்டுகள் இப்பூமியில் வாழ்ந்த பிறகு கோலோகம் செல்ல வேண்டும் என்ற வரத்தையும் பெற்றார். மேலும் யமதர்மன் சாவித்திரிக்கு தானம் செய்வது பற்றியும் சடங்குகள் பற்றியும் கூற துவங்கினார். நிலம், அரிசி முதலியவற்றை தானம் செய்பவர்கள் விஷ்ணுலோகத்திற்கும், வீடு ஒன்றினை தானமாக கொடுப்பவர்கள் தேவலோகத்துக்கும், தங்கம், தாமிரம், கன்று முதலானவற்றை தானமாக கொடுப்பவர்கள் சூரியலோகத்துக்கும் செல்வர். சிவராத்திரி அன்று சிவனை வில்வ இலைகளால் துதிப்பவர்கள் சிவலோகத்திற்கும், ராமநவமி என்று விரதம் இருப்பவர் விஷ்ணுலோகத்துக்கும், கிருஷ்ணன் கோபிகளுடன் விளையாடுவது போல வடிவம் அமைத்து, அதாவது ரசமண்டல், அதனை கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று வணங்கி வந்தால் கோலோகாவில் இடம்பெறலாம். சுக்கிலபட்சம் 11ஆம் நாள் ஏகாதசி விரதம் இருப்போர் வைகுந்த லோகம் அடைவர். 14ஆம் நாள் சாவித்திரியை ஜேஷ்ட மாதத்தில் விரதம் இருந்து அனுஷ்டிப்போர் பிரம்மலோகமும், மகா மாதம் பஞ்சமி திதி அன்று சரஸ்வதியை வழிபடுவோர் வைகுந்த லோகம் அடைவர். அஸ்வமேத யாகம் செய்பவர்கள் இந்திர பதவியில் பாதிப்பங்கினை பெற்று ஒரு குதிரையின் மேல் இருக்கும் ரோமம் விழும் வரை அரசாளலாம். ராஜசூசிய வேள்வி அஸ்வமேத யாகத்தை போன்று 4 மடங்கு சிறப்பு பெற்றது. இவை அனைத்தையும் விட மிக சிறப்பு பெற்றது விஷ்ணுயா. 1000 ராஜசூச வேள்வி செய்வதற்கு இணையாக பேசப்படும் ஒரு முறை விஷ்ணு யாகம் செய்வது. இவற்றை அடுத்து சாவித்திரி தேவிக்கு நரகங்கள் பற்றிய விளக்கங்களை யமன் கூறினான். சந்திரிகா, கிருஷ்ணனின் சந்திரிகா அன்மியூட். கிருஷ்ணனின் இடப்பாகத்தில் இருந்த ஒரு தேவதை தோன்றினார். அவள் தானே இரண்டாக பிளந்து லட்சுமியாகவும் ராதிகாகவும் ஆனாள். ஆடனன் இடப்புறத்தில் இருந்து 4 கைகளுடன் நாராயணனும், கலப்புறத்திலிருந்து கிருஷ்ணனும் தோன்றினர். ராதிகாவை மணந்து கிருஷ்ணன் கோலோகமும், லட்சுமியை மணந்து விஷ்ணு வைகுந்த லோகமும் சென்றனர். லட்சுமியை வைகுந்தத்தில் சொக்க லட்சுமி என்றும், இல்லங்களில் கிருகலட்சுமி என்றும், அரசியலில் ராஜலட்சுமி என்றும் அழைக்கிறார்கள். பிரம்மா, சிவன், விஷ்ணு இவர்களால் வணங்கப்பட்டவள் லட்சுமி. ஒரு நாள் இந்திரன் யராவதத்தில் வரும்பொழுது ஐராவதத்தில் அந்த ஜானேட பேர் ஐராவணம் ஃபேமஸ். இந்த ஜானேட பேர் ஃபேமஸ். அத பிள்ளையா சொல்லக்கூடாது. ஐராவதம்
இந்திரன் ஐராவதத்தில் வரும் பொழுது துர்வாச முனிவர் விஷ்ணுவிடம் நேரடியாக பெற்ற தெய்வீக சக்தி வாய்ந்த பாரிஜாத மலரை இந்திரனுக்கு கொடுத்தார். எல்லை மீறி குடியிருந்த இந்திரன் அம்மலரை வாங்கி தான் ஏறியிருந்த ஐராவதம் யானை மேல் வைத்தான். மலரின் அருமை அறியாமல் அதனை லட்சியப்படுத்திய இந்திரனை பார்த்து, லட்சுமி உன்னை விட்டு நீங்கி விடுவார். நீ ஏறியுள்ள ஐராவதத்தில் தலை வெட்டப்பட்டு சிவனுக்கு பார்வதிக்கும் பிறந்த கணேசருக்கு பொருந்தப்படும் என்று சாபம் கொடுத்தார். மிக துயரமடைந்த இந்திரன் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் பிரம்மாவிடம் சென்று முறையிட அவர், நான் ஒன்றும் செய்ய முடியாது, விஷ்ணுவிடம் போகலாம் என்று இந்திரனை அழைத்து கொண்டு விஷ்ணுவிடம் போனார். விஷ்ணு இந்திரனை பார்த்து, நீ இழந்த அத்தனையும் லட்சுமி உட்பட உன்னிடம் வருமாறு செய்கிறேன் என்று கூறி சென்றார். யானைகளில் சிறந்தது எது? ஐராவதம். அதுதான். அப்படி ஒரு கேள்வி இருக்கு. யானையில் சிறந்தது அது இந்திரன் யானை ஐராவதம் தான். பெரிய புராணத்துல 2 அந்த வெள்ளை யானைய கருப்பு யானை வாங்கி காட்டுக்குள்ள சாமடப்பட்ட 100 ஆண்டுகள் திருவிளையாட யாரால சாபம் கிடைச்சது? துர்வாச முனிவர். ஒரு நாள் தான் படிச்சாங்க திருவிளையாட புராணம். உங்களோட ஞாபகம் இருக்கு. இல்ல, நானும் சந்திரிகாவும் படிச்ச. நாங்கள் ஒரு நாளோட வரையில சந்திரிகா, அது ஞாபகம் இருக்கு. சந்திரிகாக்கா லட்சுமியை திருப்திப்படுத்த இதுல சொல்லப்படுது யானை என்ற பிள்ளையாருக்கு வச்ச இதுல சொல்லப்படுது. லட்சுமி நான் என்னன்னு வாசிக்கணும். லட்சுமியை திருப்திப்படுத்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும், வீட்டு துளசி செடியை வளர்க்க வேண்டும், சங்கு சால கிராமம் ஆகியவற்றை வைத்து வழிபட சமைக்க கூடாது, துளசி கிட்ட சமைக்க கூடாது, அப்படியே போக கூடாது, தீட்டுடையவர்கள் கிட்ட போக கூடாது எல்லாம் சொல்றவே இல்ல. துளசி மரம் பட்டு போடும். துளசி மரம் பட்டு போடும், வரவே வராது உங்களுக்கு. இதனை அடுத்து பிரம வைவர்த்த புராணத்தில் பாற்கடல் அடைந்த கதை பல முரண்பாடுகளுடன் பேசப்படுகிறது. இந்த கதை வேறு பல புராணங்களில் காணப்பட்டாலும் இந்த புராணத்தில் பல மாற்றங்களுடன் காணப்படுகின்றது. முதற் பகுதியில் ஐராவதம் கதையை சொல்லிவிட்டு பிற்பகுதியில் ஐராவதம் பாற்கடலில் இருந்து விழுவதாக கூறுவது குழப்பத்தை விளைவிப்பதாகும். அதாவது அரசன் சுராதாவும் வைசியன் சமாதியும் தங்கள் குறைகளை முனிவர் மேதாவிடம் கூற அவர் துர்க்கையை வழிபடுமாறு கூறுகின்றார். அக்கதை ஏற்கனவே மார்க்கண்டேய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது என்பதை அறியவும். மார்க்கண்டேய புராணப்படி மேதா முனிவர் துர்கா சப்தசதி என்று 700 மந்திரங்களால் சண்டி ஹோமம் செய்வித்தார் என்பதும், அந்த ஹோமத்தில் இறுதியில் துர்க்கையின் அருளால் சுராதாவிற்கு அவனுடைய ராஜ்யம் திரும்ப கிடைத்தது என்பதும், அம்பிகை அருளில் தோய்ந்த அவன் ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றான் என்பது புராணத்தில் இடம்பெறவில்லை. பிரபஞ்ச உற்பத்தியில் துவக்கத்தில் தேவர்கள் பிரம்மலோகம் சென்று தங்கள் உணவை உண்ண ஆரம்பித்தனர். பிரம்மாவின் வேண்டுகோளுக்கிணங்க விஷ்ணு யாகத்தின் பலி பொருளாக தன்னை மாற்றிக்கொண்டு தீயில் பூந்தார். அந்த யாகத்திற்கு படைக்கப்பட்ட பொருட்கள் தேவர்களுக்கு கொடுக்கப்பட அவை தேவர்களை சென்று அடையவில்லை. பிரமன் பிரகதியை வேண்டியவுடன் பிரகருதி சுவாகா என்ற பெயருடன் நெருப்பின் சக்தியாக மாறினாள். யாகங்கள் செய்யலாம் சுவாகா சுவாகா சுவாகாண்டு அந்த கையால அப்படி செய்து அது அக்னியின் மனைவிக்கு பெயர் சுவாகா. அதான் அவதான் கூப்பிடுறதான் வந்து தான் அக்னியும்
சுவாகாவும் மணந்து கொண்டு 3 பிள்ளைகளை பெற்றனர். ம். அக்னி வளர்க்கும் பொழுது சுவாகா என்ற சொல்லை சொல்லவில்லை எனில் அம்மந்திரம் விஷமில்லாத பாம்பு போலவும் கல்வி அறிவில்லாத மனிதனைப் போலவும் இதைத்தான் நான் சொன்னேன். அந்த சுவாகா சுவாகான்றது அக்னி மனைவி அவ சொல்ல வேணும் ஜாகங்கள் செய்யக்க. நான் இது வேற எங்கேயோ வாய்ச்சேன்னா நான் சொல்ல உடனே இதுல வருகுது, நான் கவனிக்க இல்லையா. கல்வி அறிவில்லாத மனிதனை போலவும் இல்லாத மரம் போலவும் கல்வி அறிவில்லாத மனிதனைப் போலவும் பழங்கள் இல்லாத மரம் போலவும் கருதப்படும். பிரமன் பிரபஞ்ச உற்பத்தியில் பித்திரி எனப்படும் முன்னோர்கள் உருவாக்கினர். முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யும் பொழுது அது அவர்களை சென்று சேரவில்லை. அவர்கள் பிரமனிடம் முறையிட்டனர். பிரமனும் ஸ்வதா என்ற தேவதையை உருவாக்கி சிராஸ்த மந்திரங்களை கூறும் பொழுது ஸ்வதா என்ற சொல்லையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று கூறினர். அவ்வாறு கூறினால் மட்டுமே முன்னோர்களுக்கு செய்யப்படும் படைப்புகள் அவர்களை சென்றடையும் என்று கூறி. இது ஸ்வதா என்று சொல்ற இது ஸ்வதா மேல வந்த ஸ்வதா சுவஹா, இது சுவஹா. அப்ப சுவஹான்றது அக்னியின் மனைவி. அத சொல்லித்தான் நீங்க ஜாகம் செய்யக்கல வேறுங்க ஐயா. எல்லா ஐயர் மேலும் இருந்து பிலாத்து சுவாஹா சுவாஹாண்டு கையால இப்படி உள்ளுக்கு பிடிவினாங்க கவனிச்சிங்களா தெரியும். அதெல்லாம் இருக்கும் சொல்ல சுவாஹா சுவாஹாண்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அப்ப இங்க சொல்லினம் என்ன, அவர்கள் பிரமனிடம் முறையிட்டனர். பிரமனும் ஸ்வதா என்ற தேவதையை உருவாக்கி சிரார்த்த மந்திரங்களை கூறும்போது ஸ்வதா என்ற சொல்லையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று கூறினர். அது பிரபஞ்சத்தில் பித்திரி எனப்படும் முன்னோர்களை உருவாக்கின. முன்னோர்கள் சிரார்த்தம் செய்யும்போது அது அவர்களை சென்று சேரவில்லை. அவர்கள் பிரமனிட அது என்ன, அது வேறு, அது ஜாகம், அது ஸ்வதா ஜாகம். இது சிரார்த்தம் வேற. அந்த என்ன நான் இந்த முன்னோர்களுக்கு செய்யற அது செய்யும் பிரமன் ஸ்வதா என்ற தேவதையை உருவாக்கி சிரார்த்த மந்திரங்களை கூறும்போது ஸ்வதா என்று சொல்ல வேணும். அது வேற இது வேற. ஆனா ரெண்டும் கிட்டத்தட்ட அந்த பெயர் ஒரு மாதிரி வருது, குழம்ப கூடாதோ. இதுகளெல்லாம் அவ்வாறு கூறினால் மட்டுமே முன்னோர்களுக்கு செய்யப்படும் படைப்புகள் அவர்களை சென்றடையும் என்று கூறினார். தட்சிணா என்பவள் யக்ஞ தேவனின் மனைவி ஆவாள். யாகம் நடத்துபவர்கள் அதற்குண்டான தட்சிணையை உடனடியாக செய்பவர்களிடம் கொடுத்து விட வேண்டும். செய்யப்பாட்டுவின இதுல படிக்கிறீர்கள் நீங்க. அப்ப செய்பவனும் செய்விப்பவனும் வேற. செய்பவன் வேற, செய்விப்பவன். நீங்கள் என்ன கொண்டு செய்விக்கிறீங்கள். அப்ப நீங்கள் தான் செய்பவன், என்ன கொண்டு செய்விக்கிற. அப்ப உடனே செய்விப்பவர்களிடம் கொடுத்து விட வேண்டும். இல்லையெனில் அந்த யாகத்தினால் ஏற்படும் பலன்கள் பயனற்று போய்விடும். பிறகருதி தேவதையின் 1/6 பங்கு உடம்பினை பெற்ற சஷ்டி கார்த்திகேயனின் மனைவி ஆவாள். தேவசேனா என்ற பெயருடன் வழங்கப்படும் இவள் பிரம்மாவின் இச்சா மாத்திர சக்தி நின்று வந்தவள். குழந்தைகளுக்கு தெய்வமாக விளங்குபவள். தெய்வ யானையத்தான் சொல்லின. சொல்றது தெய்வ யானைய. குழந்தைகளுக்கு தெய்வமாக விளங்குபவள். சுயம்பு மனுவின் மகனாகிய பிரிய வரதா பெரிய யாகம் செய்து ஒரு மகனை பெற்றான். இறந்தே பிறந்த குழந்தையை எரித்துவிட்டு தானும் உயிர் விட வேண்டும் என்று நினைத்தான். சஷ்டி தேவதை அக்குழந்தைக்கு உயிர் கொடுத்தார். ஒவ்வொரு மாதமும் 6ஆம் நாள் சஷ்டியை தொழ வேண்டும். குழந்தை பிறந்த 6-21 நாட்களில் சஷ்டி தேவதைக்கு மலர் பழங்கள் முதலியன வைத்து பூசை செய்ய வேண்டும். நீல நிற கண்களுடைய மங்கள சண்டி துர்க்கையின் மற்றொரு வடிவினர். இத்தேவதை பெண்களுக்கு ஆரோக்கியமான உடலையும் செல்வத்தையும் தருபவள் என்பதால் மங்கள சண்டி என்னும் பெயர் பெற்றாள். திரிபுராசுர அசுரனை கொள்வதற்கு சிவன் கஷ்டப்பட்ட பொழுது மங்கள சண்டி தன் சக்தியினை கொடுத்து வெற்றி பெற செய்தாள்.
முதலில் சிவனாலும், அடுத்து செவ்வாய் கோளினாலும், 3வது மனுவழியில் வந்த மங்கள அரசனாலும், 4வது பெண்களினால் செவ்வாய்க்கிழமைகளிலும் வணங்கப்பட்டார். காசிப முனிவரின் இச்சாமத்திர உற்பத்தியாக உண்டாக்கப்பட்ட மானச தேவதை மிக அழகான நிறமுடையவள் என்பதால் ஜகத் கௌரி என்று அழைக்கப்பட்டாள். இவள் சிவனை கைலாயத்தில் வணங்கி இறந்தவர்களை உயிருடன் எழுப்பும் கலையினை கற்றாள். கிருஷ்ணனை புஷ்கராவில் வணங்கி என்றென்றும் எல்லோராலும் வணங்கப்படுவாய் என்ற ஆசியும் பெற்றார். ஜரத்கரு உறங்கிக் கொண்டிருந்தான். வெகு நேரமாயும் அவன் எழுந்திருக்கவில்லை. இதனால் மாலையில் அவன் பூசை செய்வது தடைப்பட்டு விடும் என்பதாலும், அவ்வாறு பூசை செய்யாமல் இருப்பது பெரும் பாவத்தை சேர்க்கும் என்ற காரணத்தினாலும் அவனை எழுப்பினான். உறக்கங்கலந்து எழுந்த ஜரத்கரு கடுங்கோபம் கொண்டு அவள் நரகத்துக்கு செல்வாள் என்று கூறிவிட்டு அவளை பிரிந்து சென்று தவம் செய்யலான். சில காலங்க பிறகு சுஸ்திகா தனா படிங்க காணல. ஜரதகருவிற்கும் மனசாவிற்கும் மகனாக தோன்றியவன் பெரியவனாக வளர்ந்து பின் சிவனை வேண்டி நீண்ட காலம் தவம் செய்தான். மனசாவும் காசிப முனிவரின் ஆச்சிரமம் சென்று தங்கியிருந்தான். பரீட்சித்து மன்னன் தட்சகன் என்ற பாம்பினால் கடிக்கப்பட்டு மாண்டான். இதனால் கோபம் கொண்ட அவன் மகன் ஜனமேஜயன் பாம்புகளை பலியிட்டு யாகம் செய்தான். இதனால் கலக்கமுற்ற தட்சகன் இந்திரனிடம் சென்று காப்பாற்றும்படி கேட்க இந்திரன் மனசாவிடம் வேண்டிக் கொண்டான். தன் மகன் அஸ்திகாவிடம் கூறி தட்சகனை காப்பாற்றும்படி கூறினான். இதற்கு நன்றி தெரிவித்த இந்திரன் மனசாவை மந்தாகினி நதியில் குளிப்பாட்டி நவரத்தினங்கள் பதிந்த அரியானையில் அமரச் செய்தார். மனசாவை துதிப்பவர்கள் நாகங்களுக்கு பயப்பட தேவையில்லை. பிருந்தாவனத்தில் இருந்த கிருஷ்ணன் திடீரென்று பாலை அருந்த வேண்டுமென்று நினைத்து தன் இடப்பக்கத்தில் நின்று சுரபி என்னும் பசுவை படைத்தான். அப்பசுவினின்று பாலை கறந்து அப்பாலை குடித்தான் கிருஷ்ணன். அப்பாத்திரத்தில் மீதும் இருந்த பால் ஒரு ஆற்றின் அளவு அதிகமாக பெருகியது. சரோவரா என்ற பெயருடைய பாலாறாக ஓடியது. சுரபியின் மயற்கால்களில் இருந்து காமதேனு பசுக்கள் உண்டாயின. வராக கல்பத்தில் விஷ்ணு மூவுலகத்திலும் பால் இல்லாமல் போகவே இந்திரன் சுரபியை வேண்டி பாலினை பெற்றான். கார்த்திகை மாதத்தில் தீபாவளியை அடுத்த நாள் சுரபி என்னும் பசுவை தொழுது வணங்குவதற்கு சிறந்த நாள். கணேசனை பற்றி அறிய விரும்பிய நாரத முனிவருக்கு நாராயண முனிவர் கூறத் தொடங்கினார். தேவர்களின் சக்திகள் அனைத்தும் ஒன்று திரண்டு தட்சன் மகள் சதியாக பிறந்தார். தட்சன் யாகத்தில் சிவனை அவமானம் செய்த காரணத்தினால் தீக்குள் பாய்ந்த சதி இமவானுக்கும் மேனகைக்கும் பார்வதி என்ற பெயருடன் மகளாக தோன்றினர். புண்ணியக விரதம் என்ற விரதம் இருந்து கிருஷ்ணனையும் வணங்கியதால் அக்கிருஷ்ணனே பார்வதிக்குள் குழந்தையாக தோன்றினார். குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யும் பொழுது சூரியனின் புத்திரனாகிய சனி அங்கு தோன்றி தாய் குழந்தை இருவரையும் பாராது தன் கண்களை தாழ்த்தியவாறே நின்றார். அவரை பார்த்த பார்வதி தேவி, நீ ஏன் என் குழந்தையை பார்க்கவில்லை என்று கேட்க, சனியும் என் மீது ஒரு சாபம் உள்ளது. நான் எதை நேரடியாக பார்க்க நேரிட்டாலும் அது அழிந்துவிடும். நான் என் மனைவியை நேரா வர பார்க்க கூடாது, நின்று கும்பிடக்கூடாது. பக்கத்துல சரி பக்கத்துல இருந்தா கும்பிடும். நான் என் மனைவியை உதாசீனப்படுத்தியதால் எனக்கு இச்சாபம் ஏற்பட்டது என்று கூறினார். இச்செய்தியை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட பார்வதி தன் மகனை காணும்படி சனியை அழைக்க, ஆவலினால் சனி அங்கு சென்று தன் கடைக்கண்ணால் குழந்தையை நோக்கினான். சாபத்தின் காரணமாக அவன் பார்த்தவுடன் குழந்தையின் தலை தனியே வந்து பார்வதியின் மடியில் விழுந்தது. இதை கண்ட பார்வதி மயக்கமுற்றார். கருட வாகனத்தில் சென்ற கிருஷ்ணன்
ஐராவத யானையின் தலையை வெட்டி குழந்தைக்கு பொருத்தி உயிர் கொடுத்தார். அவதான் பிள்ளையார் விநாயகர். அதான் கணேசன் தான் வந்தது தலையங்கம், அதுதான் படிக்கிறோம். இருப்பினும் கோபம் கொண்டிருந்த பார்வதி சனிக்கு அவன் அங்கீகீனாக இருக்கும்படி சாபம் கொடுத்தார். அவருக்கு சுற்றி இருந்தோர் அவளை சமாதானம் செய்தனர். கணேசனுக்கு பிரம்மா கமண்டலத்தினையும் பிருத்திவி ஒரு எலியையும் பெருசாக கொடுத்தார். கணேசனுக்கு கஜானனன், லம்போதரன், ஏகதந்தன், விக்னேஸ்வரன் என பல பெயர்கள் உண்டு. தடைகளை நீக்குபவன் என்பதால் விக்னேஸ்வரன் என்ற பெயர் பெற்றார் கணேசன். நாராயணன் கூற துவங்கினர். மாலி சுமாலி என்ற 2 அரக்கர்கள் சிவனுடைய பக்தர்களாயிருந்தனர். இவர்களை விரும்பாத சூரிய தேவன் அவர்களை கொல்ல நினைத்து போர் செய்தான். அரக்கர்கள் சேருமானை வேண்ட அவர் தோன்றி தன்னுடைய சூலாயுதத்தால் சூரியனை கொன்றுவிடவும் இச்செய்கையினால் உலகம் அனைத்து இருளில் மூழ்கியது. காசிப முனிவரும் தன் மகனுக்கு ஏற்பட்ட கதியை நினைத்து சேருமானுக்கு சாபமிட்டார். என் மகன் நெஞ்சை உன் சூலாயுதம் துளைத்தது போல உன்னுடைய மகனுடைய தலையும் ஒரு நாள் வெட்டப்படும் என்று சாபமிட்டார். இதை கேட்ட நாரதர் விஷ்ணு கணேசனுக்கு ஐராவதம் என்னும் யானையை பொழுத்தினர் அல்லவா? அப்படி இருக்க கணேசனுக்கு ஒரு தந்தம் மட்டும் இருப்பது எப்படி என்று வினவ நாராயண முனிவரும் கூறத்துவன். ஜமதக்னி முனிவரின் மகனாகிய பரசுராமன் வெளியே சென்றிருக்கும் பொழுது கார்த்த வீரியா இது வேற, இந்த அர்ச்சுனன் வேற. கார்த்த வீரிய அர்ச்சுனன் என்னும் சத்திரிய அரசனால் ஜமதக்னி முனிவர் கொல்லப்பட்டார். இது எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. இதனால் கடும் கோபம் கொண்ட பரசுராமர் 21 தலைமுறை சத்திரியர்கள் இவ்வுலகில் இல்லாமல் செய்வேன் என சபதம் எடுத்து சத்திரியர்களை கொன்றான். சிவபெருமானே தன் குருவாக கொண்ட பரசுராமன் தன் சபதம் முடிந்த பின்பு சிவபெருமானை காண சென்றான். வாயிலில் நின்றிருந்த கணேசன் சிவனும் பார்வதியும் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதால் அவர்களை இப்பொழுது பார்க்க இயலாது என்று கூறினார். பொறுமை இல்லாத பரசுராமன் கணேசனை பார்த்து, நான் இப்பொழுது உள்ளே செல்ல போகிறேன், நீ குழந்தை, உன்னால் முடிந்தால் என்னை தடுத்துப்பார் என்று கூறி கணேசனை தள்ளிக்கொண்டு உள்ளே செல்ல முயன்றார். கோபம் கொண்ட கணேசன் தன் தும்பிக்கையை நீட்டி பரசுராமனை தூக்கி கடலில் எறிந்து பின் மீண்டும் அவரை எடுத்து பூமியை தூக்கி எறிந்தார். பரசுராமன் சிவனால் தனக்கு கொடுக்கப்பட்ட பரசு என்னும் ஆயுதத்தை எடுத்து கணேசனை நோக்கி வீச அவ்வாயுதம் கணேசனின் ஒரு கொம்பை உடைத்தது. நடந்த கதைகளை அறிந்த சிவனும் பார்வதியும் கணேசனை அருகில் அழைத்து பரசுராமனை பார்த்து பார்வதி தேவி பின்வருமாறு கூறினார். பரசுராமா, உன்னை போல் பல பரசுராமன்களை அழிக்க இவனால் முடியும். ஆனால் தன்னை மிகுந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் கணேசன் ஒரு சிறு பூச்சிக்கு கூட துன்பம் செய்ய மாட்டான் என்று கூறினார். பரசுராமன் கணேசனை மலர்களால் தொழுது வணங்கினார். கணேசனுக்கு துளசியை போட்டு வணங்குதல் கூடாது என்று கூறிய நாராயண முனிவர் அதற்காக காரணத்தை நாரதருக்கு விளக்கினார். ஒரு நாள் கங்கைக்கரையில் கணேசன் தவம் செய்து வந்தார். அங்கு வந்த துளசி கணேசனை பார்த்து விருப்பம் கொண்டு தான் தர்மதுவாஜா அரசனின் மகள் என்றும் தன்னை கணேசன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் துளசிக்கு இந்த வேலை என்றும் வற்புறுத்தினாள். கணேசனும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி அற்றதாகவே இருக்கிறது என்பதால் தான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை என்று கூறினார். கோபம் கொண்ட துளசி கணேசன் பிரம்மச்சாரியாக இருக்க முடியாது என்று சாபமிட்டாள். கணேசனும் துளசியை ஒரு அரக்கரிடம் சிக்கி பிறகு செடியாக இருப்பாய் என்று சாபமிட்டார். துளசி அவரிடம் மன்னிக்கும்படி கேட்க கணேசனும் மனமிறங்கி எல்லா மலர்களிலும் துளசி சிறப்பு வாய்ந்த இடத்தை பெறும் என்றும் விஷ்ணுவுக்கு மிக உயர்ந்த மலராகும் என்றும் கூறி தனக்கு துளசியை யாரும் படைக்க கூடாது என்றும் கூறிவிட்டார். கிருஷ்ணன் ராதை பிரம வைவர்த்த புராணத்தின் இறுதி பகுதி கிருஷ்ண ஜன்ம காண்டம் என்ற பெயருடன் கிருஷ்ணரின் குழந்தை பருவம் லீலைகள் பற்றி கூறுகிறது. ஏற்கனவே இவை பற்றிய விஷ்ணு புராணத்திலும்
பிரம்ம புராணத்திலும் கூறப்பட்டிருப்பதால் அங்கு கூறப்படாத பகுதிகள் மட்டும் இங்கு இடம்பெறுகின்றன. கோலோகாவில் ஸ்ரீ தமாவினால் மகளாக பிறப்பா என சபிக்கப்பட்ட ராதை கிருஷ்ணனை பிரிந்து இருக்க நேரிடுமே நினைத்து வருந்தினாள். அச்சமயம் பூமியில் கொடியவர்கள் பெருகி அவர்கள் தரும் தொல்லையில் உலகம் சிக்கி தவித்தது. ராதை கிருஷ்ணனிடம் பூவுலகில் அவன் பிறந்து இக்கொடுமையினின்றும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்ட கிருஷ்ணனும் அதனை ஒப்புக்கொண்டான். ராதையும் மற்ற கோபியர்களும் கிருஷ்ணனைப் போலவே இப்பூ உலகில் புறப்படுத்தினர். கோகுலத்தில் விராஜ மன்னன் மகனாக தோன்றினாள் ராதை. அதாவது இதை அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வசுதேவர் தேவகதை கிருஷ்ணரின் பிறப்பு பூதனை என்னும் மெரக்கியின் கதை ஆகியவை முன்னே கொடுக்கப்பட்டுள்ளன. நல குபரன் கதை. ஒரு நாள் யசோதை குளித்து விட்டு வரும்பொழுது தன் வீட்டில் வைத்திருந்த பால் தயிர் அனைத்தும் தீர்ந்து போயிருந்ததையும் வெண்ணெய் வைத்திருந்த மட்பாண்டம் உடைந்து போயிருந்ததையும் கண்டாள். ஒவ்வொரு நாளும் இதே நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது. கோபம் கொண்ட யசோதை இதை செய்வது யார் என கண்டுபிடித்து தண்டனை தர விரும்பினாள். முடிவில் கிருஷ்ணன் இதை செய்திருப்பதை அறிந்து அவனை பிடிக்க முயன்றாள். தேவர்களும் முனிவர்களும் பிடியில் அகப்படாத கிருஷ்ணன் தன் தாய் யசோதையை கண்டு மனமிறங்கி தானே வெளியே வந்து அவளிடம் மாட்டிக்கொண்டான். யசோதை கிருஷ்ணனை நைய புடைத்து ஒரு துணியினால் அவனை மரத்துடன் சேர்த்து கட்டிவிட்டு தன் வேலைகளை கவனிக்க சென்றாள். அந்த மிக உயரமான அர்ச்சுனா மரம் கிருஷ்ணன் தொட்டவுடன் பெரும் சப்தத்தை எழுப்பிக் கொண்டு கீழே விழுந்தது. அதிலிருந்து ஆபரணங்கள் அணிந்த அழகிய உருவம் நடுக சொல்றவ அதிலிருந்து ஆபரணங்கள் அணிந்த அழகிய உருவம் வெளிவந்து கிருஷ்ணனை வணங்கி நின்றது. தேவல முனிவரை மதியாமல் அவமானப்படுத்தியலால் அவரிட்ட சாபத்தால் மரமாய் நின்றவன் நலகுபரன். இவன் குபேரனின் மகனாவான். முனிவர் கூறியபடி கிருஷ்ணனால் சாம விமோசனம் பெற்று குபேரன் இருக்கும் இடம் சென்றான். அதாவது இதை அடுத்து கிருஷ்ணரின் லீலைகளில் இடம்பெறும் காளிங்கன் என்னும் பாம்பின் கதை, கோவர்த்தன மலை, தேனுகாசுரன் கதை முதலியவ முன்பே கொடுக்கப்பட்டு உள்ளன. துர்வாசர் கதை. நாராயண முனிவர் நாரதரிடம் துர்வாச முனிவர் கதையை கூற ஆரம்பித்தார். கந்தமாதனம் என்னும் மலையில் துர்வாசர் தியானம் செய்து கொண்டிருந்த வலிச்சக்கரவர்த்தியின் மகனாகிய சிகா திலோத்தமை ஆகியோரால் தவம் கலைந்த துர்வாசர் அவர்களுக்கு சாபம் கொடுத்து விட்டு தன் தவத்தையும் அத்துடன் விட்டு அங்கும் இங்கும் உலாவி வந்தார். அச்சமயம் முனிவரின் மகளாகிய கந்தலி என்பவளை கண்டு மனம் புரிந்து கொள்ள விரும்பினார். ஔரவ முனிவரும் துர்வாசருடன் தன் மகள் மிகவும் சண்டை போடும் குணமுடையவள் என்றும் மனம் வருந்தும் படியான சொற்களை கூறுபவள் என்றும் கூறினார். துர்வாசரும் அவள் கூறும் 100 கடுமையான சொற்களை பொறுத்து கொள்வதாகவும் அதற்கு மேல் கூறினார் அதற்குண்டான பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்றும் கூறினார். துர்வாசரும் ஔரவ முனிவரும் பாட்டு போடும் முனிவரும் கந்தலிக்கு பல புத்திமதிகள் கூறியும் அவள் எதனையும் சட்டை செய்யவில்லை. ஒரு நாள் கந்தலியும் 100 கடுஞ்சொற்கள் கூறி அதை துர்வாசரும் மன்னித்த பிறகு மீண்டும் கடுமையான சொற்கள் கூற துவங்கினாள் கந்தலி. இதனால் கடும் கோபம் கொண்ட துர்வாசர் கரியாகும் வரை எரிய வேண்டும் என சாபமிட்டார். மனைவியை இழந்த துர்வாசர் மனக்கலக்கமுற்றார். சிறிய பையனாக தோன்றிய கிருஷ்ணன் அவரை தேற்றினான். அடுத்த பிறவியில் கந்தலி என்னும் கிழங்கு செடியாக பிறந்தார். அஷ்டவக்ர முனிவர். கிருஷ்ணனும் ராதையும் மாலய மலையின் உச்சியில்
அமர்ந்திருக்கும் பொழுது அஷ்டவக்கிர முனிவர் அங்கு வந்து அவர்களை வணங்கினர். கூன் விழுந்த உடலை உடையவர் அவரை பார்த்த ராதை பெரிதாக சிரிக்க ஆரம்பித்தாள். ஆனால் கிருஷ்ணன் அவளை சிரிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு அவருடைய கதையை கூறினார். அஷ்டவக்கிர முனிவர் முற்பிறப்பில் தேவலா என்ற பெயருடைய பிராமணனாக பிறந்தான். தன்னுடைய மனைவியுடன் நீண்ட காலம் கழித்துவிட்டு இனி பெண்களுடன் தொடர்பே இல்லாமல் இருக்க நினைத்தான். ரம்பை என்னும் அப்சரஸ் தேவலாவை மணக்க விரும்பினார். தான் எடுத்த முடிவிலிருந்து மாறுபட விரும்பாத தேவலா ரம்பை கேட்டவுடன் மறுத்து விட்டான். இதை கேட்ட ரம்பை, உனக்கு கோணல் புத்தி உள்ளது, அதை போலவே உன் உடலும் கோணலாக போகட்டும் என்று சபித்தாள். தான் விடுத்த முடிவிலிருந்து மாறுபடாத விரும்பாத தேவலா ரம்பை கேட்டவுடன் மறுத்து விட்டாள். இதை கேட்ட ரம்பை, உனக்கு கோணல் புத்தி உள்ளது, அதே போலவே உன் உடலும் கோணலாக போகட்டும் என்று சபித்தாள். அத்துடன் நீ இதுவரை சேர்த்துள்ள புண்ணியம் அனைத்தும் பலன் இல்லாமல் போகட்டும் என்று கூறினாள். மிக கடுமையான இச்சாபத்தை தாங்க மாட்டாத தேவலா தன்னை எரித்து கொள்ள முயற்சி செய்கையில் கிருஷ்ணன் அவளை தடுத்து நிறுத்தினான். அவனுடைய 8 எலும்புகளும் கோணலாகி போனதால் கிருஷ்ணன் அவனுக்கு அஷ்டவக்கிரா என்ற பெயரிட்டான். அவனை தியானம் செய்யும்படி கிருஷ்ணன் கூற மாலய மலையில் அஷ்டவக்கிர முனிவர் 60,000 ஆண்டுகள் தவம் புரிந்தார். கிருஷ்ணனை அருளினால் அம்முனிவர் சாபம் தீர்ந்தது. பிரம்மனின் வீழ்ச்சி. பிரம்மன் அகங்காரத்தால் பீடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இருந்து எவ்வாறு வீழ்ச்சி அடைந்தான் என்பதை கிருஷ்ணர் ராதைக்கு சொன்னார். படைத்தலாய தன் தொழிலில் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைக்கும் ஆற்றல் தன்னிடம் இருப்பதால் தன்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்ற அகங்காரம் பிரம்மனின் மனத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. இந்த நிலை தேவகன்னியான மோகினி பிரம்மன் மாட்டு காதல் கொண்டு அவனை மணக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பினாள். ஆனால் பிரம்மன் அகங்காரம் காரணமாக மோகினியின் காதலை ஏற்க மறுத்து உதறிவிட்டார். தன்னுடைய உண்மையான காதல் உதாசீனப்பட்டதை பொறுக்காத மோகினி, உலகில் யாரும் உன்னை வணங்க மாட்டார்கள், கோவில் எடுக்க மாட்டார்கள், பிரம்மனை முன்னிலைப்படுத்தி செய்யப்படும் சடங்குகள் இல்லாதிருத்தல் பயனற்று போய்விடும் என்ற சாபத்தை மோகினி பிரம்மனுக்கு தந்தாள். அதிர்ந்து போன பிரம்மன் இச்சாபத்தினின்று எவ்வாறு தப்பிப்பதென்று யோசித்து விஷ்ணுவுடன் சென்று முறையிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். அப்படியே வைகுந்தன் சென்று விஷ்ணுவின் தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்தான். அப்படி காத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் கண்ட காட்சி அவனுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது. திசை முகன் என்ற பெயருக்கு ஏற்ப தனக்கு 4 தலை இருப்பதில் பெருமையும் அகங்காரமும் கொண்டிருந்த பிரமன் அங்கே கண்ட காட்சி அவனுடைய மூச்சையே நிறுத்திவிடும் போல் இருந்தது. 10 தலைகளுடைய பிரமன், 100 தலைகளுடைய பிரமன், 1000 தலைகளை உடைய பிரமன் என்று பல பிரமன்கள் என்று பல பிரமன்கள் விஷ்ணுவின் தரிசனத்திற்காக அங்கே கூடியிருந்தன. இவனுடைய முறை வந்ததும் அதிர்ந்து போன பிரமன் இவர்கள் எல்லாம் யார் என்று விஷ்ணுவையே கேட்டார். விஷ்ணு சாவதானமாக விடை கூறினார். பிரமனே, இங்கே காணப்படுகின்ற சொர்க்க, மத்திய, பாதாளம் என்பவற்றை நீ படைத்தாய். ஆனால் அந்த பெரிய அண்டத்தில் இதை போன்றனவும் இதைவிட மிக பெரியனவும் ஆகிய பல உலகங்கள் பல்வேறு இடங்களில் உள்ளன. இந்த சிறிய உலகை படைத்த உனக்கு 4 தலைகள் போதுமானது. அதைவிட பெரிய உலகம், மிக பெரிய உலகம், மாபெரும் உலகம் ஆகிய உலகங்கள் படைத்த பிரமனுக்கு அந்த படைப்பின் பெருமைக்கு ஏற்ப பிரமன் என்ற 10, 100, 1000 என்ற தலைகள் உள்ளன. பிரமன்கள் என்று கணக்கிட்டு பார்த்தால் நீதான் கடைசியில் நிற்கும் சிறிய பிரமன். உனக்கு வேறு பிரமன்கள் இல்லை, ஆதலால் நீதான் கடைசியில் நிற்பவன் என்று விஷ்ணு கூறியவுடன் பிரமனுடைய அகங்காரம் எல்லாம் காற்றில் பறந்துவிட தன்னுடைய அறியாமையை நேர்த்து வெட்கி தலை கொண்டு நின்றான். இந்திர கர்வபங்க பிரகருதி ஆகிய பெண்ணை இந்திரன் கவனியாமல் விட்டு அவளுடன் மனத்துயர் உண்டாக்கினான். சினம் கொண்ட பிரகருதி, உன்னுடைய குரு பிரகஸ்பதியாலேயே நீ உன்னுடைய பதவியை இழப்பாய் என சாபம் தந்தாள். அதற்கேற்ப ஒரு நாள் அமராவதியின் இந்திரன் தன்னுடைய
சிம்மாசனத்தில் அமர்ந்து தேவமாதார்களின் நாடல் பாடல்களில் ஈடுபட்டு இருக்கின்ற நேரத்தில் தேவகுருவாகிய பிரகஸ்பதி இந்திரனுடைய சபைக்குள் வந்த பதவி கர்வமும் கேளிக்கையும் மோகமும் கொண்ட இந்திரன் சிம்மாசனத்தை விட்டு எழுந்திருக்காமலும் குருவுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை செய்யாமலும் இருந்து விட்டான். அவனுடைய அகங்காரத்தை அடக்க கருதிய பிரகஸ்பதி உன் பதவி முதலியவற்றை இழந்து அனைத்து செல்வங்களையும் இழந்து உழல்வாயாக என்று சாபத்தை தந்தார். சாபமிடப்பட்டவுடன் இந்திரன் தலைநகராகிய அமராவதி தன் அழகை இழந்தது. அங்குள்ள கட்டிடங்கள் இடிந்து வீழலாயின. இந்த பரிதாபமான காட்சியை பார்த்த இந்திரன் தேவதச்சனாகிய விஸ்வகர்மாவை அழைத்து இழந்தவற்றை புதுப்பித்து மறுபடியும் அமராவதியை பழைய நிலைக்கு கொண்டு வருமாறு ஆணையிட்டான். விஸ்வகர்மா எவ்வளவு முயன்றும் புதுப்பித்தாலும் இந்திரன் விஸ்வகர்மாவின் வேலையில் குறை சொல்லிக் கொண்டே வந்தான். எப்படி செய்தாலும் இந்திரன் திருப்தி அடைவதாக இல்லை. இந்திரனை விட்டு போய்விட வேண்டும் என்று விஸ்வகர்மா பலமுறை முயன்றும் இந்திரன் அவனை விடுவதா இல்லை. இறுதியாக மனநொந்து போன விஸ்வகர்மா பிரம்மனிடம் சென்று முறையிட்டான். பிரம்மா விஸ்வகர்மாவை அழைத்து கொண்டு விஷ்ணுவிடம் சென்றார். விஸ்வகர்மா நடந்தவை அனைத்தையும் சொல்லி தனக்கு விடுதலை தருமாறு விஷ்ணுவிடம் வேண்டினான். இவற்றையெல்லாம் கேட்டிருந்த விஷ்ணு ஒரு பிராமண சிறுவன் வடிவம் கொண்டு இந்திரனிடம், ஓ இந்திரனே, எத்தனையோ அமராவதிகளையும் இந்திரர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய இந்த அமராவதி போல் அழகான ஒரு நகரத்தை உன்னை போன்ற ஒரு இந்திரனையும் பார்த்ததே இல்லை என்று சிறுவன் கூறினான். சிறுவனின் வார்த்தையை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இந்திரன் மிகவும் ஏளனமாக பிராமண சிறுவனே, நீயோ சிறுவன், எத்தனையோ இந்திரர்களையும் அமராவதிகளையும் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னாய். அப்படி எத்தனை இந்திரர்களை பார்த்தாய் என்று கேட்டான். சிறுவன் சிரித்துக்கொண்டே, இந்திரனே, இந்த சிறிய பூமிக்கு மேலுள்ள தேவலோகத்தில் நீ இந்திரன் ஆனால் இந்த பெரிய அண்டத்தில் இது போன்ற எத்தனையோ தேவலோகங்கள் உள்ளன. ஒவ்வொரு தேவலோகத்திலும் ஓர் அமராவதியும் ஓர் இந்திரனும் உள்ளனர். இந்த இந்திரர்களை கணக்கெடுத்தால் சமுத்திரத்தில் உள்ள மணலிலும் பலராவர். உன்னுடைய விஸ்வகர்மா படைத்த இந்த அமராவதி அந்த அமராவதிகளை விட சிறியதாயினும் மிக்க அழகுடன் விளங்குகின்றது. இதனை சபித்த விஸ்வகர்மா மதிக்கப்பட வேண்டியவன் என்று சிறுவன் கூறியவுடன் வியப்பு தாங்காத யார கேட்ட நீங்கள் ஆணோ பண்ணோண்டு இல்ல அமராவதி விஸ்வகர்மா மதிக்கப்பட வேண்டியவன் என்று சிறுவன் கூறியவுடன் வியப்பு தாங்காத இந்திரன், சிறுவனே, எத்தனை இந்திரர்களை நீ பார்த்திருக்கிறாய் என்றான். அப்பொழுது சிறுவனின் பாதத்தின் பக்கத்தில் எறும்புகள் சேரையா போய் கொண்டது. சிறுவன், இந்திரனே, இந்த எறும்புகளை பேர், இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தில் இந்திரர்களாக இருந்தவர்களே ஆவர். ஓர் இந்திரனுடைய பதவிக்காலம் 71 யுகங்கள். இத்தனை யுகங்கள் வாழுகின்ற ஓர் இந்திரனை போல 28 இந்திரர்கள் தோன்றி மறைகின்ற அந்த நீண்ட காலம் பிரம்மனுடைய ஒரு நாள். அப்பா, சிறுவனின் இந்த வார்த்தையை கேட்ட இந்திரன் அண்டத்தின் அமைப்பில் தானும் தனது இந்திர பதம் மலையளவு பெரியது என்று நினைத்திருந்த இந்திரன் கடுக விடிய சிறிய அற்பமான ஒருவன் என்பதை உணர்ந்து வெட்கி தலை குனிந்தான். உடனே விஸ்வகர்மாவை அழைத்து அவன் போகலாம் என உத்தரவு கொடுத்து விட்டான். அக்கினியும் கர்வபங்கம். ஒரு முறை அஷ்டதிக்கு பாலர்களில் ஒருவனாகிய அக்கினி ஏதோ காரணத்தால் சினம் கொண்டு 3 உலகத்தையும் எரித்து சாம்பலாக்குகின்றேன் என்று சூழலித்து பனை மரத்தை விட உயரமாக தன்னுடைய சுழல்களையோ நீட்டி அனைத்தையும் எரிக்க பார்த்தான். அப்பொழுது ஒரு குழந்தை வடிவாக அங்கே வந்த விஷ்ணு ஒரு சிறிய துரும்பை எடுத்து அக்கினி தேவரின் முன்னர் போட்டு எங்கே இதை ஏறி பார்க்கலாம் என்றார். சினம் கொண்ட அக்கினி அக்குழந்தையையும் துரும்பையும் ஒரு சமயத்தில் எரிக்க முயன்றார். குழந்தையின் தலையில் உள்ள ஒரு முடியை கூட அக்கினியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எதிரே இருந்த துரும்பையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்வமடங்கிய அக்கினி தலையை தாழ்த்தி கொண்டான்.
அதாவது இதனை அடுத்து பிரமா வைவர்த்த புராணம், பார்வதி, சந்திரன், சூரியன், துர்வாசர் முதலிய பலருடைய கர்வ பங்கங்களை வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போகின்றது. அடுத்து ராமாயணத்தை கம்சவதத்தையும் பேசுகின்றது. ராதையும் கிருஷ்ணரும் சேர்ந்த கதை. பிரதமாவின் சாபத்தால் கிருஷ்ணரை பிரிந்து ஓர் இடையர் குல பெண்ணாக வாழ்ந்து வந்த ராதை சித்தாஷ்டிரமம் சென்று வழக்கம் போல் கணேசனை வழிபடச் சென்றாள். அங்கு சென்ற பொழுது பார்வதி அங்கே தோன்றி, ராதை நீ கிருஷ்ணரிடம் சேரும் காலம் நெருங்கிவிட்டது, இரவில் அவனை அடைவாய் என்று கூறி மறைந்தார். இதனை கேட்ட ராதை தான் முன்பு பழைய கோகுலத்துக்கு சென்றாள். இப்பொழுது கிருஷ்ணனின் கரிய நிறமுடையவனாக மஞ்சள் பட்டை அணிந்து மயில் இறகை தலையில் அணிந்து கொண்டு கையில் குழலுடன் ராதையே வந்து சந்தித்தான். இதுதான் அவன் கருத்த கிருஷ்ணன். கோபிகள் அனைவரும் ராதையையும் கிருஷ்ணனையும் வரவேற்றனர். அந்நேரம் கோலோக உலகினின்று பொன் விமானம் வர நந்தகோபன் யசோதை அனைத்து கோபிகைகள் ராதை கிருஷ்ணன் ஆகிய அனைவரும் ஏறிக்கொள்ள அவிமானம் கோலோக உலகை அடைந்தது. அங்கு அனைவரையும் அமரச் செய்து கிருஷ்ணன் பின்வருமாறு பேசினான். பிரம்மாவின் தொடங்கி அற்ப புல்லின் இதழ் வரை அனைத்தும் மாயையாகும். ஆகாயத்தில் தோன்றும் மின்னலையும் ஓர் நீர் குமிழையையும் நீரில் இழிந்த கோட்டினையும் போன்றதே மேலே சொல்லப்பட்டவை. கிருஷ்ணன் பிறந்ததில் இருந்து கோலோகம் செல்லும் வரை இந்த பூமியில் அவன் வாழ்ந்த காலம் கோலோகத்தில் 17 ஆண்டும், மதுரா துவாரகா 2லும் 100 ஆண்டுகள், பிருந்தாவனத்தில் 14 ஆண்டுகளாக 125 ஆண்டுகளே ஆகும். கிருஷ்ணன் ராதையுடன் விமானம் ஏறி கோலோக உலகம் சென்றார் என்று கூறும் இதே பிரம்மவை வர்த்த புராணம் மற்ற புராணங்களைப் போல் கிருஷ்ணன் வேடனால் கொல்லப்பட்டதாகவும் பலராமன் உடம்பிலிருந்து பெரிய பாம்பு வழிபட்டு கடலுக்குள் சென்றதாகவும் யாதவர்கள் அனைவரும் போரிட்டு கொண்டும் அடைந்ததாகவும் கூறுகிறது. இந்த 2 வகை கிருஷ்ணன் பற்றிய கதைகளும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் முரண்பட்டவையாயிருக்கின்றன. பிரம்ம வர்த்த புராணத்தின் 4வது காண்டமாகிய கிருஷ்ண ஜென்ம காண்டத்திலேயே அடுத்தடுத்து முரண்பட்ட கதைகள் பேசப்பட்டுள்ளன. இப்புராணத்தை பொறுத்தமட்டில் குழப்பங்கள் நிரம்ப உள்ளன என்பது அறியப்பட வேண்டும். நாராயண முனிவரிடம் இப்புராணத்தை கேட்ட நாரதர், இதுவரை எங்கு நான் கேட்டிராத பல அரிய விஷயங்களை சொல்லி என்னை தெளிவுபடுத்தி விட்டீர்கள். இனி யாரிடமும் சென்று எதையும் கேட்க தேவையில்லை. நான் முழு திருப்தி அடைந்து விட்டேன். அடுத்து நான் செய்ய வேண்டியது என்ன? நேரடியாக இமயமலை சென்று தவத்தில் ஈடுபடட்டுமா என்று கேட்டார். நாராயணன் முனிவர், இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் பல உள்ளன. போன என்மத்தில் உனக்கு இருந்த 50 மனைவியரில் ஒருத்தி எத்தனை புறப்படுத்தாலும் உன்னையே கணவனாக அடைய வேண்டும் என்று விரும்பி இப்பொழுது கிரிஞ்சய அரசனின் மகளாக பிறந்துள்ளார்கள். அவர்களை மனம் புரிந்து கொண்டு வாழ்வாயாக என்று சொல்ல நாரதரும் அவ்வாறே செய்தார். தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட நாரதர் விஷ்ணுவை அடியோடு மறந்து விட்டார். இல்வாழ்க்கையின் சுகபோகங்களில் திளைத்து கொண்டிருந்த நாரதரை சனத்குமார முனிவர் மெல்ல அவர் மனைவியிடமிருந்து அவரை பிரித்து விஷ்ணுவை தியானிக்கும் வழியில் செலுத்தினர். முடிவிற எல்லா புராணங்களையும் போல இப்புராணம் இதை கேட்போர் இன்ன பயன் அடைவார்கள் என்பன போன்ற வழக்கமாக சொல்லப்படுகின்ற சொற்களுடன் முடிவடைகிறது. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். ஓம்